இருக்கிற கெட்ட பதிவுகள் தான் நம்ம கேரக்டரை முடிவு பண்ணுது. நல்லது பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், கெட்டது மட்டும் தான் வேற. அப்போ தியானம் பண்றது மூலமா, சில பயிற்சிகள் மூலமா நம்ம ஆள் மனசுல அந்த கெட்ட பதிவுகள் எடுத்துட்டோம்னா நமக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனை. ஆனா பதிவுகள் எடுக்காம இருக்க முடியாது, சாரி பதிவுகள் இல்லாம பண்ண முடியாது. எல்லா பதிவும் இல்லாம பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. கார் ஓட்டணும்னா ஒரு பதிவு இருக்கும், இது கிளட்ச், இது பிரேக், இப்ப அவங்க எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் ஓட்டி ஓட்டி பதிவு பண்ணி வச்சுக்கீங்களே, அந்த பதிவு இருக்கணும். பதிவெல்லாம் இல்லாம பண்ண முடியாது, ஆனா நல்ல பதிவா மாற்றணும். அதாவது வலது கையில எழுதி எழுதி பதிவு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அப்ப ஆள் மனசுக்கு எழுத தெரியுமில்ல, இடது கையில எழுத முடியுமா? இடது கையில எழுதி பதிவு பண்ணி வைக்கல, இடது கையில எழுதி பதிவு பண்ணி வச்சிருந்தா எழுத முடியும். அப்போ தமிழ் எழுதுறீங்க, இங்கிலீஷ் எழுதுறீங்க, இந்த கையில எவ்வளவு வேகமா எழுதுறீங்க, உங்க உடம்புக்கு தெரியுதுல, மனசுக்கு தெரியுதுல்ல, ஏன் எழுத முடியுது கையில? பதிவு பண்ணல. அப்ப இத்தனை வருஷமா நாம செஞ்ச ஆழ்மன பதிவுகள் தான் நமக்குன்னு ஒரு நான் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ மனசுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், அதை ஒழுங்கா வச்சு கத்துக்கணும். புத்தியை பத்தி புரிஞ்சுக்கணும், அதை ஒழுங்கா வச்சு கத்துக்கணும். ஆழ்மன பதிவுகளை பாசிட்டிவா வச்சுக்கணும். இத மூணையும் ஒழுங்கா வச்சிருந்தா ஆன்மா ஒழுங்கா இருக்கும். ஆன்மா ஒழுங்கா இருந்தா உடம்பு அது பார்க்கும். இது மூணும் கெட்டு போனா ஆன்மா உடம்ப பார்த்துக்குது, இது மூணும் கெடுக்குது. புத்தி எப்படி கெடுக்குதுன்னா, எப்படி சொன்னேன், 400 சுகர் இருக்குன்னு புத்திக்கு தெரிஞ்சனால இந்த புத்தி என்ன பண்ணுது, மனசுல ஒரு பயத்தை ஏற்படுத்தி நோய் உண்டு பண்ணுது. பாருங்க, புத்தி நேரடியா உடம்பு கெடுக்காது, மனசுல ஒரு எண்ணத்தை உற்பத்தி பண்ணி நோய் உண்டு பண்ணிடும். மனசு அதுவே சில விஷயத்தை யோசிச்சுட்டு நோய் உண்டு பண்ணிடும். இந்த சன்ஸ்காரம் இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கிட்டே போகாது, நேரடியா நோய் உண்டு பண்ணும். தூங்கும் பொழுது மனசும் புத்தியும் தூங்கிடுது. நம்மளுடைய மனசும் புத்தியும் தூங்குச்சுன்னா வேலை செய்யலன்னா அது பேர் தூக்கம்னு பேர். ஆனா சன்ஸ்கார் வேலை செய்யும், அது தூக்கத்துல வேலை செய்யும். எப்படின்னா, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, இந்த பெர்த் இருக்கும் இல்லையா, 3 படுக்கிற மாதிரி, அந்த கீழே படுக்கிற அந்த பெர்த்ல படுக்கிறீங்க, 1.5 அடி இருக்கும். யாராவது இந்த கீழே பெர்த்ல படுத்து உருண்டு கீழே நீங்க விழுந்துருக்கீங்களா? ஏன் விழுகல? படுக்கும்போது நாம ட்ரெயின்ல படுக்கிறோம், இந்த பெர்த் 1.5 அடி தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஆள் மனசுல ஒரு பதிவை ஏற்படுத்தி படுத்தனால அந்த பக்கம் போய் முட்டுவீங்க, இந்த பக்கம் விழுகவே மாட்டீங்க. ஏன் தூங்கிட்டு தான் இருந்தீங்க? தூங்கும் பொழுதும் சன்ஸ்கார் வேலை செய்யுது, அது நம்ம பாதுகாத்துட்டு இருக்கு. இதே இந்த ஹால்ல பெரிய பெட்ஷீட் விரிச்சிட்டு எல்லா சேர் எடுத்துட்டு நடுவுல உங்க ரைட்ல படுக்க வச்சுட்டு காலைல வந்து பாருங்க, நாம என்ன பண்ணுவோம், பெரிய ஹாலு, யாருமே இல்ல, தனியா படுத்துட்டீங்களா? காலைல பார்க்கும்போது 10 அடி தள்ளி படுத்துருப்பீங்க, உருண்டு கரெக்டா இருப்பீங்களா? இப்ப மட்டும் விட்டு போனீங்க, அங்கே உள்ள ஆள் மனசுல பதிவு, பெரிய ஹாலு எப்படி வேணாலும் படுத்துக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்கும் பொழுது தயவு செய்து இந்த ஒரு கட்டில்ல சிம்பிளா ஒரு பாயில வச்சு படுக்காதீங்க. இதுதான் நோய். எப்ப படுத்தாலும் ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு ஆள் தனியா படுக்கும், யாருமே இருக்கக்கூடாது. சும்மா சொல்றேன், அந்த மாதிரி படுத்து பாருங்க. நைட் என்ன தெரியுமா, நம்ம உருண்டு பிறண்டு திரும்பி படுத்திருப்போம், கேமரா எடுத்து பாருங்க, எல்லா ஆசனமும் முடிச்சிருப்பீங்க. உங்க உடம்பு தெரியும், எந்தெந்த மாதிரி எல்லாம் பகல்ல அசைவே கொடுக்கலையோ நைட் அத்தனை அசையும் உண்டு பண்ணி காலையில் யோகா மூச்சு பயிற்சி தளம் முடிச்சு நாம என்ன பண்றோம், கட்டு நடுவர் படுத்துக்கிறது, இப்படி திரும்ப அடிக்கும், இது விழுந்துரும். ஒரு நைட்டுக்குள்ள சன்சார் வேலை செய்தா உங்க உடம்புக்கு ஆசை, இப்படி அப்படி திரும்பி படுக்கணும், ரொம்ப ஆசை. ஏன்னா நெலியில சதையெல்லாம் வேலை செய்யணும் ஆசை, அவ்வளவு ஆசை கேட்குது, கொடுக்கறது இல்லை. இப்படி யாரெல்லாம் ஒரு கட்டில படுத்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால படுக்கிறோமோ அதுவே நோய். தாராளமா படுக்கணும், படுத்து பாருங்க. தனியா யோகா பண்ண மூட்டு பண்ணாலும் வலிக்காது, சந்தோஷமா இருப்பீங்க. நைட் இந்த கேமரா எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க, எப்படி எல்லாம் படுத்து தெரியுங்களா? குழந்தை பாருங்க, அப்புறம் படுத்து அப்படி படுத்து இப்படி படுத்து நல்லா இருக்கும். நாம பெரிய ஐட்டமாமா டீசெண்டா படுப்போம், டீசெண்டா நோய். அப்போ ஆழ்மன பதிவுகளும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஆள் மனசுல தப்பா பதிவு வச்சிருந்தா அது நோய் உண்டு பண்ணுது. இப்படி மனசும் புத்தியும் ஆழ்மன பதிவும் இருக்கிற தப்பான விஷயங்கள் நம்ம ஆன்மாவை கெடுக்குது, ஆன்மா ஆறாவை கெடுக்குது, ஆறா நோயை உண்டு பண்ணுது.
இதனால உடம்புக்கு நோய் வருது. அப்போ சன்சார்ங்கிற அந்த ஆழ்மன பதிவுல உடம்புக்கு எல்லாமே தெரியும், உடம்புனால எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் நம்பினா உடம்பு என்ன பண்ணும், அந்த நம்பிக்கைக்கு ஹெல்ப் பண்ணும். யாரெல்லாம் உடம்ப நம்பலையோ உடம்பு திட்டும், என்ன நம்ப மாட்டேன் நீ எவனோ பைத்தியக்காரன் நம்புற, போ முடிஞ்சா பார்த்து சும்மா பாருங்க. நம்ம உடம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரிங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவேன், போயிட்டு ப்ளீஸ் உன்னால முடியும், கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணணும் நம்பி வந்து சொல்லி பாருங்க, முடியாட்டி கூட பண்ணிடுவாங்க. போயிட்டு உன்னால முடியுமா முடியாதா, முடியாது சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டிங். போயிட்டு 2 பொருளை கொடுத்து உங்களுக்கு இந்த பொருள் வேணுமா கேட்டா யாராவது சொல்லுவாங்க வேண்டாம். எப்படி கேட்கணும், இந்த 2ல எந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணுமா. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் டெக்னாலஜி கத்து பாருங்க. மார்க்கெட்டிங் என்னன்னா எதையாவது பேசி வாங்க வைக்கணும். விற்கிறது பிறகு எனக்கு இந்த பொருள் இருக்கவங்க வேணுமானா எனக்கு எந்த பொருள் வேண்டாம், முடிச்சு போச்சு. மார்க்கெட்டிங் கிடையாது. அப்ப நம்ம உடம்புகிட்ட மார்க்கெட்டிங் பண்ணணும், அது நம்ம செய்ய வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும், உடம்புகிட்ட சொல்லிட்டே இருக்கணும், உடம்போட அறிவு இருக்கு, அப்ரிசியேட் பண்ணணும். உடம்பு மனசை சுத்திக்கிட்டு அப்ப அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணிட்டே இருக்கு பாருங்க, அதை நம்ம குணப்படுத்தி கொடுக்கணும். மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு பியானோ மாதிரி, ஒரு பியானோ இருக்கு, டிங் 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 விரலுக்கு தான் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் தான் எண்ணம். இப்படி டாயின் 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 எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டாயின் வருது, ஒரு சவுண்ட் வருது. பியானோல ஒரு கை வச்சு அமுத்துறீங்க, ஒரு சவுண்ட் வருது. இந்த டாயிங்கிற சவுண்ட நிறுத்தணும். என்ன பண்ணுவீங்க, ஒண்ணும் பண்ணாம சும்மா தான் நின்று போயிருக்கணும். அது நின்று போயிடும். ஒரு சவுண்ட் வந்தோடனே ஏய் சவுண்ட் நில்லு 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 அமுத்திட்டு இருந்தா மறுபடியும் சவுண்ட் வருமா, ஏதாவது பண்ணா மறுபடியும் அதிக சவுண்ட் வருமா. அந்த மாதிரி மனசுல கோபம், டென்ஷன், பயம் அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல வர ஒரு சின்ன ஒரு சவுண்ட், பியானோ சவுண்ட். ஒரு தடவை கோபம் வந்துடும், என்னது என்ன பார்த்து அப்படின்னு ஆரம்பிச்சு பிடிச்சிங்க வச்சுங்களேன், அவ்வளோ பாயிண்ட் 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 போயிட்டு. நிறைய படங்களை சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க கோபமும் டென்ஷனும் பயமும் 5 செகண்ட் ஒண்ணும் பண்ணாம சும்மா இருந்துப்பாங்க. ஏன்னா சும்மா தான் காண முடியும், அந்த ஒரு செகண்ட் தான். அப்போ மனசுல வர எண்ணங்கிறது யானோ வர எண்ணம் நினைச்சிட்டு அது வரும் பொழுது, டென்ஷன் கோபம் பயம் வரும் பொழுது 2 செகண்ட் 10 செகண்ட் 1 நிமிஷம் சும்மா இருந்துட்டு நான் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இதுக்கு முடிவெடுப்பேன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த வந்தது கோபம் அப்படியே காணாம போயிடும். அதுக்கப்புறம் அது சம்பந்தமா ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. நீங்க அந்த கோபத்தை டக்குன்னு பிடிச்சு ஏன் கோபம் வச்சு வரக்கூடாது வரக்கூடாது அமுத்து பதினாது அந்த கோபம் பெருசாயிட்டே போயிடும். அதே மாதிரி மனசுங்கிறது ஒரு ரோடு மாதிரி, எண்ணம்ங்கிறது ரோட்ல போற மனசு மாதிரி. உங்க வீட்டு ரோட்ல கூட பாத்துக்கங்க, ரோட் நிறைய பேர் நடந்து போவாங்க, பார்த்துட்டே இருக்க, எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க, ஒரு பிரச்சனை இருக்காது. யாராவது கிட்ட வாயை கொடுத்து சார் எங்க போறீங்க அப்படின்னு கேட்டா உடனே சும்மா வர. அப்போ நம்ம யாரு கூட பிரச்சனை பண்ணணுமோ கூப்பிட்ட பிரச்சனை பண்றாரா. அதாவது மனசுங்கிறது எண்ணம் ரோட்ல போற மனசுங்க மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு கை கட்டி உட்காந்துருந்தா அவங்க வாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்கலாம். நாம யாரை கூப்பிடுறோமோ அந்த ஆளை பொறுத்திருக்கு, அந்த எண்ணம் என்ன பொறுத்திருக்கு. ஒரு நல்ல இடத்தை பொறுத்தா 4 நாள் எடுத்துட்டு போகும், கெட்ட இடத்தை கூப்பிட்டா அதுவும் 4 நாள் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு போகும். நீங்க கூப்பிடுற எண்ணத்தை பொறுத்து அது 2 நாள் 4 நாள் டேரா போட்டு பிரச்சனை பண்ணிட்டு போகும். ஒரு வாரமா ஒரே பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனை ஒரு வாரத்துக்கு, அந்த ஒரு சின்ன எண்ணம் ஒரு வாரம் பிரச்சனை பண்ணுது, பிடிச்சி எடுத்துட்டீங்க. அப்ப மனசுல எண்ணம் வரும் பொழுது இது பியானோ சவுண்டு இல்ல ரோட்ல போற ஆளு நினைச்சு பார்த்தா உங்களுக்கு 2 நிமிஷம் கிடைக்கும். அந்த 2 நிமிஷம் சும்மா இருந்தா அது காணாம போயிடும். இனி டென்ஷன் கோபம் பயமெல்லாம் இருக்காது. ஏங்க சும்மா சொல்லிடலாங்க, நீங்க மேடையில மைக் பிடிச்சி பேசிடுவீங்க, அவங்களுக்கு வரும்போது தெரியுங்க எப்படி இருக்கு தெரியுமா சொல்றீங்க, அது எப்படி நிறுத்த முடியல, நிறுத்தி பார்க்கலாம். பாருங்க சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 10 மாடி பில்டிங் போயிட்டு கீழே குனிஞ்சு பாக்குறீங்க, மொட்டை மாடியில. மனசுல என்ன வரும், என்னன்னா அப்படியே உளுந்து செத்து போனா எப்படி இருக்கும். இந்த எண்ணத்தை மட்டும் உடனே அப்ளை பண்ணிடுவீங்களா, செத்து போயிருவீங்களா, என்ன பண்றீங்க, கண்டுக்கிறதே இல்லையில. எல்லா வீட்டுக்காரருக்கும் அவங்க பொண்டாட்டி செய்யற டார்ச்சர்ல ஓங்கி என்ன வருதா, என்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா, செய்யத்தான் முடியுமா. அப்ப அந்த என்ன பண்றீங்க, குளிக்க புதைக்கிறீங்களா. எல்லா கம்பெனி வேலை செய்யறவங்களுக்கும் தன் மேனேஜரை ஆராயணும்னு ஒரு எண்ணம். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த டீச்சரை போட்டு அப்படின்னு
இருக்கா? அப்ப எது என்ன பண்ணிருக்கீங்க? பண்ணவே இல்லை. ஒரு சாதாரண வேலை 10,000 சம்பளத்துக்கு வேலை இருக்கும் பொழுது உங்க மேனேஜர் திட்டினாவே திரும்பி அரைக்கணும் தோணி அறையாம தான் இருக்கிறீங்க. 5,000 சம்பளத்துக்கு மேனேஜருக்கு அறையாம இருக்கும் பொழுது வீட்டுல குடும்பத்துல கொண்டாடிட்டு அறையாம இருந்தா தப்பு இல்லை. இப்படி நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன எண்ணமெல்லாம் வருதோ அதை பல விஷயம் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம தேவைக்கு. ஆனா கோபம், டென்ஷன், பயம் வந்தா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இனிமேல் அந்த எண்ணத்தையும் மிந்தனத்தையும் என்னைக்காவது லிங்க் போட்டு பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் எடுக்க தோணும். நாம நினைச்சா அதை எடுத்துக்க வேண்டாம். பாருங்க, யாரால் மேல எல்லாம் நீங்க யாருக்காவது ஒரு பிரச்சனை பண்ணும் பொழுது உங்களை விட பவர்ஃபுல்லா இருந்தா உங்களுக்கு கோபம் வராது, பயம் வரும். உங்களோட வீக்கா இருந்தா கோபம் வரும், பயம் வராது. மாறுதா? அப்ப கோபத்துக்கு பயத்துக்கு வித்தியாசம் இருக்கா? ஏன் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அவரோட கோபப்படலாம், ஏன்னா உங்களை வீக், இவரு ஸ்ட்ராங், கோபப்பட்ட திருப்பி அடிச்சிடுவாரு, பயம் வரும். அப்போ எண்ணங்கள் வரும் பொழுது அதனால பயப்படுங்க. எண்ணத்துக்கு வரும் பொழுது பயப்படுங்க. அப்போ எடுத்துக்க மாட்டீங்க. என்ன வரும்போது கோபப்பட்ட எடுத்துக்கோ, இவ்வளவு வித்தியாசம். மனசு கெட்டு போன நோய் எப்படி தெரியுங்களா? உங்க இருதயத்துல ஓட்டையே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்றாரு, இறுதி வலிக்குது, ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, ஸ்கேன் பண்ண சொல்றாரு, ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கிடக்குது, அதுல ஓட்டையெல்லாம் ஒண்ணும் இல்லை. நர்ஸ் என்ன பண்றாங்க, வேற ஏதோ ஞாபகத்துல உங்க ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கறது பொதுவா ஏற்கனவே ஓட்டை இருக்கிற ரிப்போர்ட் வேற ஒருத்தருக்கு ஓட்டை அதை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த டாக்டர் பாக்குறாரு, பார்த்துட்டு சார் உங்க இருதயத்துல ஓட்டை இருக்கு, நீங்க உடனே 6 மாசம் ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போது சொல்றாரு. இப்படி சொல்லிட்டா உண்மையிலே ஓட்டை இல்லை, ஆனா ஓட்டைக்கு நினைச்சிட்டீங்க. நீங்க ஆஸ்பத்திரில இருந்து வெளியே கால் வச்சு வீட்டுல, பாத்ரூம்ல, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, சமைக்கும் போது எல்லா நேரத்துலயும் யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஐயோ இருதயத்துல ஓட்டை வந்துருச்சு. இப்படி யோசிச்சுட்டே நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே ஓட்டை வந்திருக்கும். மனசு என்ன பண்ணும், ஓட்டை உண்டு பண்ணிடும். மனசுதான் உடம்புக்குள்ள ஒரு நோயை உண்டு பண்ணுது, மனசுதான் குணப்படுத்துது. இது ஒரு தனி டாபிக். யாராவது உங்க மனசுல ஒரு நோய் வந்துருச்சு, இதை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நம்பிட்டீங்களோ, நீங்க நம்பிட்டீங்க நோய் குணப்படுத்த முடியாது, அப்படி நம்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு என்ன பண்ணும், என்ன நம்ப மாட்டியா நீ, எவனோ பைத்தியக்கார சொல்றது நம்புறியே சொல்லிட்டு உடம்பு என்ன பண்ணும், உங்க நோய் குணப்படுத்த உங்க மனசும் உடம்பு சேரணும், அப்பதான் குணப்படுத்தும். ஒரு மைசூர் பார்த்தோம்னா எச்சில் ஊறுது இல்லைங்களா? அப்ப மனசு அடி சாப்பிடக்கூடிய பொருள் சொன்ன உடனே எச்சில் ஊறிச்சா? இப்ப யாருக்காவது யூரின் வருதா? பாத்ரூம் போனா மட்டும் யூரின் வருது இல்ல, சுவிட்ச் வச்சிருக்கீங்களா? இல்ல, நினைக்கிறீங்க யூரின் வந்துச்சா? அப்ப நினைச்சா யூரினல் பிளாடர் ஓபன் ஆகுதுல்ல, அப்ப நினைச்சா உடம்புல இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துற மருந்தும் ஆக்டிவ் யோசிக்கிறதே கிடையாது. இது 5வது காரணம். ஏற்கனவே 4 காரணம் டிவில பார்த்துருப்பீங்க. மனசு கெட்டா நோய் 5வது காரணம். தியானம் பண்றீங்கல்ல, யோகா தியானம் ஏதாவது பண்ற பயிற்சி பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிருந்தீங்கன்னா 1 மணி நேரம் யோகா தியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பொதுவாக என்ன பண்ணுவோம், ரொம்ப அமைதியான நிலைமையில் இருப்போம். இந்த மாதிரி எப்போ யோகா பயிற்சி முடிக்கிறோமோ அப்ப நம்ம மைண்டும் ஆள் மனசும் 2 ஒண்ணா இருக்கும். நீங்க 1 மணி நேரம் யோகா எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, தியானம் ஏதாவது செஞ்சு முடிச்சீங்கன்னா முடிச்ச உடனே கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு உங்க ஆள் மனசுல ஒரு பதிவு ஏற்படுத்துங்க, அது மாத்திக்கணும். ஆனா பதிவுகள் 2 வகையா பண்ணலாம். 2 பேர் போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பையன், 2 பசங்க, 10வது படிக்கிற பசங்க, கடவுளே நான் இந்த 10th கண்டிப்பா பாஸ் ஆயிடணும், எனக்கு பாஸ் ஆனதான் எனக்கு மதிப்பு மரியாதை அப்படின்னு வேண்டிக்கிறாரு, எனக்கு கண்டிப்பா நீ பாஸ் பண்ணி விட்டுரு. இன்னொரு பையன் போய் வேண்டாம், கடவுளே 10th நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆன மாணவர்கள் போயிடும், நான் உயிர் தாங்க மாட்டேன், செத்தே போயிடும், எனக்கு அவமானம், அதனால என்ன பாஸ் பண்ணி விட்டுரு. 2 பேர் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல, பாஸ் ஆகணும்னு வேண்டுற ஒருத்தனுக்கு பாஸ் ஆவான்,
ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு வேண்ட ஒருத்தர் ஃபெயில் தான். எது வேண்டான்னு பிரார்த்தனை நடக்கும். பல பேர் பாருங்க, அவங்க பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா, என்னோட கம்பெனி திவாலா கூடாது, திவாலா, என்னோட காரு ஆக்சிடென்ட் ஆக கூடாது ஆகும். அதாவது எது வேண்டாம்னு நடக்கும். நாங்க எதுக்கு அதை பத்தி நெகட்டிவா எதுக்கு பதிவு பண்றீங்க? பாசிட்டிவ் பதிவு இருக்கணும். எது நடக்கணும் புரிஞ்சு போச்சா? நான் எலெக்ஷன் தோக்க கூடாது, தோத்துருவீங்க. எலெக்ஷன் ஜெயிக்கணும், நல்ல பாசிட்டிவான மைண்ட் இருக்குல்ல. அப்புறம் என்ன பாருங்க, தமிழ்ல தான் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்கு. சுத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன? அசுத்தம். அசுத்தம் கூட சுத்தமா சொல்லணும். எதுவுமே ஆசைத்தி அதை மாத்தி பேசுவாங்க. தமிழ்ல அதே மாதிரி எதுவும் நம்ம என்ன பண்றோம், ஆப்போசிட்ல வேற வார்த்தை இருக்கு. நல்லது கெட்டது, ஆச்சாரம், அனுஷ்டானம், அவச்சாரம். சாரம்ங்கிறது நல்லது, அவங்கிறது கெட்டது. இப்படி என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல மட்டும்தான் நல்ல விஷயத்தையே ஒரு சின்னதா முன்னால ஒரு ஆ அப்படின்னு மாத்தி அதே நல்லா சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்ப வழக்கம் என்ன ஆச்சுன்னா, ஒரு கெட்டதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சோம். நாற்றம், நாற்றம்னா வாசனை அர்த்தம், துர்நாற்றம். இந்த மாதிரி அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா புரியும். அப்போ நம்ம பேசுற வார்த்தை பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ் நடக்கும். உங்க மைண்ட்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல எந்த நோயா இருந்தாலும் கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த நோய் எனக்கு குணமாகணும்னு வேண்டிக்காதீங்க. புரிஞ்சுக்கங்க, குணம் ஆகணும்னு வேண்டாம், ரிக்வெஸ்ட். குணம் ஆயிடுச்சு, ஆயிடுச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, எனக்கு நோய் குணமாயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி குணம் ஆயிடுச்சு ஆயிரும். இப்போ ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு எதிர்பார்ப்பு, இன்னும் கிடைக்கல, மனசை ஏமாத்துங்க. குணம் ஆயிடுச்சு சொல்லி பாருங்க, அது நம்பிடும், குணப்படுத்தி கொடுத்துரும். அதாவது கேன்சர், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஒரு டேட் கொடுத்தா கரெக்டா உயிர் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நல்லா கரெக்டா டேட் ஃபிக்ஸ் பண்றாங்களே, எப்படி சூப்பர் சயின்டிஸ்டா கேட்கறாங்க. இது ஒரு கதை சொல்றாங்க. எது நினைக்கிறோமோ அது நடக்கும். முதல்ல சொன்னாங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து நானு இன்னும் 50 நாளுக்கு அப்புறம் உயிர் போகும்னு சொல்லிட்டா, நான் ஒன்னும் சொல்லல, நீங்க நம்பிட்டா நீங்க 50 செத்து போயிருவீங்க. அவ்வளவுதான். உங்க மனசு சாதிச்சிருது. அதாவது எப்படின்னா, இயற்கை மருத்துவத்துக்கு போனா சாயந்தரம் வாழைப்பழம் நிறைய கொடுப்பாங்க, கொடுத்து சொல்லுவாங்க, சார் இயற்கை மருத்துவத்துக்கு வந்திருக்கீங்க, நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு எதுவுமே சாப்பாடு கொடுக்க மாட்டோம், காலையில இருந்து வரலாம், தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம், நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நாங்கள் ஒரு ஃப்ரூட், ஒரு ஜூஸ் கொடுப்போம், அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உள்ள போகும்போதே உங்க பேக்ல முறுக்கு மிச்சம் வச்சுன்னு எடுத்து வச்சிருப்பாங்க, காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ள ஒன்றும் கிடைக்காது. இப்ப என்ன ஆகும், உங்களுக்கு மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்னது நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம சாப்பிட முடியும்னு. செக் பண்ணி பாருங்க, அடுத்த நாள் காலையில பசியே எடுக்காது. நினைச்சாலும் பசிக்கும், தெரியுங்களா? உண்மையே பார்த்தா சாப்பாடு கிடைக்கிறதுனால பசிக்குது, சாப்பாடு இல்லைன்னா பசி எடுக்காது. ஒரு என்னோட குருநாதர் சொல்லுவாரு, சாப்பிட்றதுனால பசிக்குதா, பசிக்கிறதுனால சாப்பிட்றனால? சாப்பிட்றதுனால பசிக்குது. ஒரு இருட்டு ரூம்ல கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டு டைமும் பார்க்க முடியாம ஒரு வேலையை கொடுத்துட்டா, பசி எடுத்தா சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க சாப்பிட டைம் எப்படி தெரியுமா இருக்கும்? அன்டைமா இருக்கும், சாப்பிடவே மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டுருப்பீங்க, அப்புறம் பசிக்காது. நம்ம இந்த டைம் பார்த்து என்ன பண்றோம், இந்த வேலையை பார்த்து டைம் பார்த்து சைக்காலஜியா சாப்பிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு நைட்டே வந்து நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிட முடியும்னு சொன்னனால உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா பசிக்காது. ஆனா கரெக்டா 4 மணி ஆனா போதும் பசி ஆரம்பிச்சிடும். காலையில இருந்து இல்லாத பசி 4 மணிக்கு எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா 5 மணிக்கு சாப்பிட போறோம் நேத்தே முடிவு விட்டீங்க, 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு ஜீரோ சொரக்க ஆரம்பிக்குது. ஒரு நாட்டுல ஒரு ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க. அந்த ட்ரெயின் ஒரு மோனோ ட்ரெயின், சிங்கிள் ட்ரெயின், ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது கதையா உபயோகமா தெரியல. அந்த ட்ரெயின் ரொம்ப வேகமா போகக்கூடியது, ஒரு காட்டு வழியா போகுது, ரொம்ப ஸ்பீடு. ஒருவேளை காட்டு வழியா வேகமா போகும்போது மிஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா வெறும் பாறையா இருக்கு, மலையா இருக்கு, உடஞ்சி சேதாரமாயிரு சொல்லி
புல்லட் ப்ரூஃப் நல்லா ஸ்ட்ராங்கான கண்ணாடி மூலமா அந்த டிசைன் பண்ணி எது பட்டாலும் உடையாத பண்ணிட்டாங்க. எதுவுமே உடையாத பண்ணனால காத்தை உள்ள போக முடியாமச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, உள்ள டிசைன் பண்றாங்க. ஒருவேளை இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடையாது, ஆனா உள்ள இருக்கும் காத்து வேணும்ல, அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு சிஸ்டம் வைக்கிறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல 24 மணி நேரமும் ஒருவேளை அந்த ட்ரெயின் போய் வேண்டி சேராம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுட்டாங்க, ஒரு கண்டெய்னர் வச்சுட்டாங்க, வச்சு எழுதி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ட்ரெயின் போகுது, ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.